ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் நேபாளி பொண்ணு சானு. இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து சண்டே ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் வந்து எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எத்தனை நாள்னு தெரில. ஸோ ரிஷப் டேடி வந்து வாங்க போயிட்டு வரலாம், ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஈவினிங் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 6 o'clock ஆகிடுச்சு. 6 o'clock மேலே ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நைட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். கலர்ஃபுல் லைட்லாம் போட்டிருப்பாங்க, நல்லாயிருக்கும். போன வருஷம் நான், அக்கா, ரிஷப் டேடி 4 பேர் போயிருந்தோம். அக்கா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க, கேரளாலேருந்து வந்திருந்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நேபாளுக்கு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அக்கா ஒரு சின்ன ஒர்க்குங்கனால நேபாளுக்கு போயிட்டாங்க. இல்லை, நேபாளுக்கு போகலன்னு நினைக்கிறேன். ஒரு பிரதர் மேரேஜுக்கு போயிருந்தோம். எஸ் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஜாலியாக இருந்துச்சு. இந்த தடவை வந்து நானும் ரிஷப் 3 பேர் மட்டும் தான் போக போகிறோம். நடந்தே தான் போக போகிறோம். வண்டி இல்லை, வண்டி ஃபுல் ரிப்பேர் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வளையல் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. என் கை கலரே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ட்ரெஸ்ஸு வந்து நான் விஜயதசமிக்கு வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரெஸ்ஸு பாருங்கள் எப்படி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரேட் வந்து 1000 ரூபா. அப்போ வந்து 1000 ரூபா. ஒரு 3-4 இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த ட்ரெஸ்ஸு வாங்கி. பேக்லேயே போட்டு வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், போடவே இல்லை. இனிமேட்டுக்கு இப்போ போட்டுட்டேன். இனிமேட்டுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து துவைச்சி திரும்ப பேக்கில் வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நடந்து போயிட்டுருக்கோம், ரொம்ப தூரம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் போய் சேரல. இன்னும் கொஞ்சம் கிட்ட தான் இருக்குது. இனிமேட்டுக்கு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எக்ஸிபிஷனுக்கு வந்துட்டோம். பாருங்க, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்துட்டோம். டிக்கெட் வந்து ஃப்ரீயா ஃப்ரெண்ட்ஸ், அதனால் ஃப்ரீயாக உள்ளே வந்துட்டோம். அவர் முன்னாடி போகிறாரு ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் டேடி வந்து இதில் போகலாங்கிறாரு. எப்படி போகுது பாருங்கள். குட்டி பசங்களுக்கு தான் இது. ஒரே ஒரு ரவுண்டு தான் போல். ஒரே ரவுண்டு தானா? சரி, இதில் போகலாமா? சரி போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இதில் போகணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் கூட யாருமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் போகிறதுக்கு. இவர் வந்து வேண்டாங்கிறார். ரிஷப் யார் பார்த்துக்கிறா, வேண்டாம் அப்படிங்கிறாரு. ட்ரெயினில் விளையாட போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரிஷப் டேடி போயிருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரேட் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ், 80, 60. தண்ணியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தண்ணி வெளியில் வாங்கி தான் குடித்தோம். வீட்டிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப்க்கு மட்டும்தான் தண்ணி கொண்டு போயிருந்தோம். நாங்கள் வந்து அங்கேயே கிடச்சிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொண்டு போகவே இல்லை. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சேரே கிடைக்க மாட்டேங்குது. பார்க்குறவங்க எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு சேர் இருந்துச்சு. நானும் ரிஷப் டேடி வந்து மாற்றி உட்காந்தோம். நல்லா இருந்துச்சு, ஸ்நாக்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஓவர் ரேட் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் விளையாட போக ரெடி ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு விளையாட்டு தான் விளையாண்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ட்ரெயின் மேலே உட்காந்துட்டோம். ரொம்ப இடைஞ்சல் ஃப்ரெண்ட்ஸ். அவர் வந்து குண்டாக இருக்கார், நான் ஒல்லியாக இருக்கேன். அதனால் வந்து ரொம்ப இடைஞ்சலாக இருந்துச்சு. ரிஷப் வந்து அவர் தூக்கிட்டு இருந்தார். நல்லா இருந்துச்சு. நடுவில் உட்காந்துருந்தோம்.
எங்கள் பின்னாடி வந்து யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். ரிஷப் டேடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பெரிய பையனாக இருந்தால் விளையாட வச்சுருக்கலாம் ரிஷப் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சரி அடுத்த வருஷம் கண்டிப்பாக ரிஷப் வந்து விளையாடுவான், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் டேடிக்கு வந்து இதில் ரிஷப் வந்து உட்கார வைக்கணுமா? 50 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அதுக்கு ஏதாவது விளையாட்டு ஜாமான் வாங்கிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸிபிஷன் பார்த்தாச்சு. இனிமேல் ஜாலியாக வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். ட்ரெயினில் போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக திட்டிகிட்டு இருந்தார். நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கோ, நல்லா உட்காரு, விழுந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டிகிட்டு இருந்தார். ஆஹா, நம்ம வீட்டுக்காரருக்கு வந்து என் மேலே இவ்வளோ பாசமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி வந்து சிம்பிளாக டின்னர், சாப்பாடு, தயிர், அதுக்கப்புறம் வத்த குழம்பு, தொட்டுக்க மாமியா வத்த குழம்பு பேஸ்ட். இதான் ஃப்ரெண்ட்ஸ் தொட்டுக்க போகிறேன். இதை வந்து தயிர் ஊற்றி சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த சட்டியில் கொஞ்சோண்டு முட்டை பொரியல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் தொட்டுக்க போகிறேன். இவங்க 2 பேரும் இது சாப்பிட்டாங்க, என்னது இட்லி சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துட்டோம். நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் ஏதாவது ஷாப்பிங் பண்ணலான்னு பார்த்தா ஒரு கடையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் டேடி வந்து இப்போ தான் எல்லாமே ஏற்பாடு பண்ணுறாங்க, இனிமேல் தான் நல்லா இருக்குன்னு சொன்னார். ஆனால் டிக்கெட் வந்து உள்ளே ஃப்ரீ தான், என்னன்னு தெரில. இனிமேல் தான் அந்த கடையெல்லாம் வரும், அதுக்கப்புறம் டிக்கெட்லாம் வாங்குவாங்க உள்ளே போகிறதுக்கு அப்படிங்கிறாரு. என்னன்னு தெரில. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. ஆனால் எல்லாருமே அந்த கனெக்ஷன் ஒயரு அதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, என்னன்னு தெரில. ஸோ அவ்வளோக்கா கூட்டமும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், லேசாக இருந்துச்சு. உள்ளே வந்து டிக்கெட் தான், விளையாடுற இதில் வந்து டிக்கெட் தான். நாங்கள் ஒரே ஒரு அந்த ட்ரெயினில் தான் போனோம். தனியாக போனோன்னா என்னால் வந்து தனியாக போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ், பயமாக இருக்கும் எனக்கு. அதனால் சப்போர்ட்டுக்காக வந்து யாரும் இருக்கணும். போன வருஷம் வந்து அக்கா இருந்தாங்க, இந்த வருஷம் யாருமே இல்லை. அதனால தான் ட்ரெயினில் போனோம். ட்ரெயினில் வந்து 3 பேரும் போகலான்னு சொன்னார். அதனால் ட்ரெயினில் மட்டும் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு, அதில் மட்டும் போனோம். அது வந்து ஒரு ஆளுக்கு வந்து 80 ருபீஸ், 2 ஆளுக்கு வந்து 160. ஸோ ட்ரெயினில் மட்டும் போயிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது விளையாட்டு ஜாமான் வாங்கலான்னு பார்த்தேன், ஒரு கடையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸ்நாக்ஸ் கடை மட்டும் தான் இருந்துச்சு. ஸ்நாக்ஸ் வந்து பக்கோடா அண்ட் அது என்னது மசாலா பூரி, அது மட்டும் சாப்பிட்டு வந்துட்டோம். ஸோ சிம்பிளாக எக்ஸிபிஷன் பார்த்துட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேட்டுக்கு தூங்க வேண்டியதான். ஒரே டயர்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நடந்தே போனோம், இல்லை நடந்து வரல, ஆட்டோவில் வந்தோம். ஆட்டோ வந்து 50 ருபீஸ் வாங்கிட்டாங்க. அங்கேருந்து இங்கே வரதுக்கு 50 ருபீஸ் வாங்கிட்டாங்க. ஆனால் வீடு இங்கே கீழே தான் வந்து விட்டார். ரோடு கிராஸ் பண்ணி இங்கே கீழே தான் வந்து விட்டார் ஆட்டோக்காரர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கான ஆலில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.